ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோட எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு வந்து காது குத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில் 5 மணி ஆகுது. ஃபங்க்ஷன் வந்து 10:30 தான். எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் எழுந்திரிச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ தான் வரும் மக்களை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் 5:45 ஆகுது. லைட்டாக அப்படியே விடிஞ்சு வெளிச்சமாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சு ஆட்கள்லாம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. காது குத்து அப்படின்னு சொல்லிட்டு இதை காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. மண்டபம் நாங்கள் நைட்டே போய் ஸ்டே பண்ணிட்டு காலைல அப்படியே ஃபங்க்ஷன் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு கிளம்பி ரெடியாக. அடுத்து வந்து என்ன வேலை, டிஃபன் சாப்பிட போகிறோம். அதுதான் வேலை. வாங்க டிஃபன் சாப்பிட போகலாம். டேபிள்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பந்திகிட்டே நாங்களாம் உட்காந்துட்டோம். சாப்பாடுனா பந்திக்கு வந்து நம்ம எல்லாருமே முந்திரணும். அதுதான் நம்மளோட வழக்கம், என்னோட வழக்கம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எந்த ஊரில் போய் சாப்பாடு சாப்பிட்டாலும் சைவமோ அசைவமோ ஃபஸ்ட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து 2வது பந்தியில் உட்காந்தேன். அது யாருக்காக? உங்களுக்காக கண்டென்ட் கவர் பண்ணணும்னு லேட்டாக சாப்பிட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ வீடியோவில் கை காட்டினவங்களை எல்லாம் நான் ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான். எப்போயுமே சொந்த பந்தங்கள் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் செம்ம ஜாலியாக வைபாக இருக்கும். நீங்கள் யாரார் அப்படிலாம் ட்ரிப் போவீங்க, ஃபங்க்ஷன் போவீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. இப்போ ஒரு விளாகர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யூடியூபர், வருங்கால யூடியூபர். இது எங்கள் அப்பா வருங்க. இலையே இப்போ கழுவிட்டார். திருப்பி அதில் இலை போட்டு சாப்பிட்லாம் போல. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இது தனியாக ஒரு ரவுண்டு போயிட்டுருக்கு. இவங்க தான் ஓஜி யூடியூபர். இவங்க சேனல் லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் களத்தில் இறங்குவாங்க திடீர்னு. இப்போ நான் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. போண்டா, வெண்பொங்கல், சாம்பார், சட்னி தான் மக்களே காலையில் டிஃபன். வெண்பொங்கல் செமையாக இருந்துச்சு. வெண்பொங்கலுக்கு அந்த சட்னி சாம்பார் எடுத்து வச்சு சாப்பிடல, அப்படியே செமையாக இருந்துச்சு மக்களே. உங்கள் யாருக்கு வெண்பொங்கல் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவோட டியூரேஷன் எல்லாம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் வர வேண்டியது. வெயில் காரணமாக என்னால் எடுக்க முடியல போய் அதனால தான் குறைச்சிட்டோம். இப்போ சாப்பிட்டு எல்லாருமே ரெடியாகி உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்து தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்றதா வேண்டியிருந்தோம். அதனால் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாசிக்கலடி திருவிழா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்கணுன்னா போய் பார்த்துருங்க. நம்ம சேனலில் தான் அந்த வீடியோ இருக்குது. இங்கே இந்த குட்டீஸும் நல்லா சறுக்கி விளையாண்டுட்ருக்காங்க. அப்படியே காது குத்துக்கு ரெடி ஆயாச்சு மக்களே. பழங்கள் எல்லாம் தட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா ஆட்களும் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் காது குத்திட்டு போய் நல்லா சாப்பிட வேண்டியதே நம்ம வேலை. இப்போ வந்து காது குத்த போகிறாங்க அந்த பாப்பாவுக்கு. இப்போ வந்து காது குத்துற ஷாட் வந்து கம்மியாக தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா பேபிஸ் வந்து ஹர்ட் ஆகிற வீடியோ போட்டால் கைட்லைன்ஸில் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்துடும். அதனால் காது குத்துற வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே மக்களே, அவ்வளோதான். காது குத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ அப்படியே கோயிலையே ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிக்கிறோம். வீடியோ நான் எடுக்கலை, இன்னொரு யூடியூபர்னு சொல்லியிருந்தேனே, அவங்க தான் எடுக்கிறாங்க வீடியோ. இவங்க எங்கள் பெரியம்மா, இவங்க எங்கள் இன்னொரு பெரியம்மா. அங்கிட்ட உட்காந்துக்கிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இது எங்கள் சித்தி. அப்புறம் இது எங்கள் பெரியம்மா. நான் வந்து நாங்கள் வெக்க தாங்க முடியாமல் விசிறியை வீசிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அந்த விசிறியை உடையிற அளவுக்கு வீசின மக்களே, அவ்வளோ வெக்க சை. அங்கே பார்த்தா எல்லாருமே விசிறியும் கைமா தான் இருந்தாங்க. அதோட முடிச்சுட்டு மெயின் சாப்பாடுக்கு வந்தாச்சு மக்களே. மத்தியான சாப்பாடுக்கு செம சாப்பாடு. அப்படியே எல்லையை தட்டி விட்டு தண்ணியெல்லாம் தொளிச்சு விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒன்று வர்றதுக்காண்டி. ஆனால் செம சாப்பாடு சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து குடல் கூட்டு வச்சுருந்தாங்க, முட்டை பொரியல், குடல் வித் முட்டை பொரியல் சேர்த்து வச்சுருந்தாங்க. இது செம்மையாக இருக்கும் எல்லா சாப்பாடும். அது மட்டன் சாப்பாடு போட்டாங்கன்னா இது கண்டிப்பாக வைக்காமல் இருக்க மாட்டாங்க. அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் அப்படியே எல்லோரும் சோத்தில் குழி வெட்டிகிட்டு இருக்காங்க குழம்பு ஊற்றுறதுக்கு. அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச அந்த சிக்கன் 65 கொண்டு வந்தாங்க. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அடுத்து மட்டன் குழம்பு ஊற்றுறாங்க. குழம்பு மாதிரி இல்லை, கிரேவி மாதிரி இல்லை, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. குழம்பா கிரேவியாக இருந்தால் கன்ஃபியூஸ், ஆனால் டேஸ்ட்டு டாப் நாச். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.